ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்பவே ஈஸியான முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் இன்ஸ்டண்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் எக்கை அவிச்சு அதோட ஓடை உரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சில்லி பவுடர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது கலர் நல்லா கொடுக்கும். அட் த சேம் டைம் வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப காரமும் வராது. அதனால் நான் இப்போ காஷ்மீரி சில்லி தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சில்லி பவுடர் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல மசாலா ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு தக்காளி சின்னதாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ், இது போக மெடிசினல் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தக்காளி வதங்கி வரும்போது நம்ம தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்காக நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ தொக்கு மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண உடனே நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எக்கை ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை ஷேப்பாக நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி அதை அதில் மேட்டாக்கில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம லேட்டாக பரட்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்மளோட முட்டை தொக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.